ஐயா 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பையனுக்கு தர்மனோட அக்காவை கட்டி கொடுத்தோம். திடீர்னு அவங்களுக்குள்ள பிரச்சனை, அந்த பொண்ணு தூக்கில் தொங்கிடுச்சுன்னு சொன்னீங்க. நாங்களும் அதை நம்பினோம். அதுக்கப்புறம் உங்கள் பையன் இறந்துட்டாரு. நான் தனியாக இருக்கிறேன், கவிதாவை நானே வளர்த்துக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்க. அதுக்கு தர்மம் என்ன சொன்னா? பெருந்தன்மையா சரின்னு தானே சொன்னான். என்னத்துக்கு பழசெல்லாம் போட்டு இழுக்கிற? விஷயத்துக்கு வா. ஐயா, கவிதா எங்கள் வீட்டு பிள்ளை. எங்கள் அக்காவுக்கு நடந்த மாதிரி கவிதாவுக்கு நடந்துடக்கூடாது. எங்கள் பக்கம் இருக்கிற பசங்களுக்கு தான் கவிதாவை கட்டி கொடுக்கணும். நீங்கள் அவ படிப்பு முடியட்டும், அப்புறம் பேசிக்கலாம். பேசிக்கலாம்னா தர்மா அதான் பேசிக்கலாம்னு சொல்கிறாருல்ல. சித்தப்பா, அவர் சரின்னு சொல்ல பேசிக்கலாம் தான் சொல்கிறாரு. ஒரே ஜாதியாக இருந்தாலும் தலைக்கட்டு வேற வேற தானே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இவரோட அண்ணன் பொண்ணு ராசாத்தி கவிதா தான் எங்கள் வீட்டு மருமக, கவிதா தான் எங்கள் வீட்டு மருமகன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியுதா. இது இவருக்கும் தெரியும். தர்மா, உனக்கு இப்போ என்ன வேணும்? ஐயா, கவிதா எங்கள் சைடு இருக்க பசங்களை தான் கட்டிக்கணும். சரி, அவன் படிப்பு முடியட்டும், நீயே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாரு, கட்டி கொடுத்துடலாம். தர்மா இப்போ சந்தோஷம் தானே? வா சாப்பிட போலாம். ஐயா, இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சம்மதிப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கலையா. ரொம்ப நன்றியா. சொல்லுங்கிறல்ல. தெரியல வினோத். அது எப்படி தெரியாமல் இருக்கும்? சரி, என்ன உனக்கு எதுக்கு பிடிச்சிருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. நான் கேட்டதே என்கிட்ட திரும்ப கேட்குறியா? ஆமா, சொல்லு. உன்னை ஒவ்வொரு டைமும் நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கும்போது நீ என்னை முறைச்சு பார்ப்பேன். ஃபஸ்ட்டு ஏன்னு புரியல. அப்புறம்தான் பசங்க சொன்னாங்க நீ தான் ஸ்கூல்லேயே ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன்னு. ஒவ்வொரு டைமும் நீ முறைச்சு பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சிரிப்பாக இருக்கும். நான் முறைச்சது உனக்கு சிரிப்பா வந்துச்சா? ஹே, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் உன்னோட இன்னசென்ஸ். சரி, நீ சொல்லு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் உன்னை பார்க்கும் போதெல்லாம் கோவமாக வரும். உன்னை விட அதிகமாக மார்க் எடுக்கணும்னு மனசில் நினச்சிட்டே இருப்பேன். ஒவ்வொரு முறையும் அதிகமாக மார்க் எடுக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் உன் முகம் ஞாபகத்தில் வந்துட்டே இருக்கும். அப்படியே எனக்கே தெரியாம உன் முகம் எனக்குள்ள பதிஞ்சிருச்சு. நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் நீ எனக்காக விட்டு கொடுத்தது, அந்த மொமெண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீ எனக்குள்ள வர ஆரம்பிச்ச. ஓ, அப்படி. இங்க பாரு வினோத், நம்ம லைஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். நம்ம 2 பேருக்குள்ளேயும் எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. நானும் எதுவும் மறைக்க மாட்டேன், நீயும் எதையும் மறைக்க கூடாது. எங்கடி இப்படி போயிட்டு இருக்க? நானும் வினோதம் லவ் பண்ற விஷயத்த யாரோ கருப்புசாமி சார் கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்கடி. நீங்க 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் போய் சாரை பார்த்துட்டு வந்துடுறேன். யார்டி போட்டு கொடுத்துருப்பா? வா போலாம். சார், உள்ள வரலாமா? உள்ள வா. சார், கை நீட்டுங்க சார். கை நீட்டுங்க சார். சார், உங்க மேல சத்தியமா நான் வினோத லவ் பண்ணல சார். யாரும் உங்ககிட்ட வந்து போய் சொல்லியிருக்காங்க. சார், சார் நம்புங்க சார். தேங்க்யூ சார். தோ அப்படியே வந்துட்டா. ஏய் வாடி. என்ன என்னடி ஆச்சு? சார் என்ன சொன்னாரு? பாவண்டி அவர் பொண்ணு 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணி ஓடி போயிட்டாலாமா. ஐயோ, அந்த விரத்தில தான் அவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வினோத்தை லவ் பண்றது சொல்லிட்டியா? உங்க மேல சத்தியம் சார், வினோத லவ் பண்ணலன்னு போய் சத்தியம் பண்ணிட்டேன். அடி பாவி. கருணாக்கு காரி,
போய் சேர்ந்துட போறாருடி. எல்லாம் அவன் செயல். என்னடா கருப்புசாமி சார்ட்ட விசாரிச்சிட்டேண்ணே. இவன் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லைண்ணே. இவன் லாவணியான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கானே. அதை நம்ம கவிதா பார்த்துட்டு கருப்புசாமி சார்ட்ட சொல்லியிருக்குண்ணே. இந்த விஷயம் தெரிஞ்சு இவன் அப்பா இவனை வெளுன்னு வெளுத்திருக்கானே. இல்லைண்ணே, நான் உண்மைதானே ஏய். சொன்னேன். நான் பார்த்தேண்ணே. கொன்றுவேன் பேசாமடா. அந்த காண்டில் பழி வாங்கறதுக்காக நம்ம பிள்ளைய பற்றி இல்லாத பொல்லாத சொல்லி திரியிறானே. கருப்புசாமி சாரே இவனை பற்றி தப்பாக தானே சொல்கிறாரு. இல்லைண்ணே, உண்மை. எங்க பிள்ளை பத்தி தப்பா பேசுறியா? போயிடா, கொன்றுவேன். ஃபர்ஸ்ட் அவன் பிரியாவை லவ் பண்றானா இல்லையான்னு கேளு. எப்ப பாரு ஹேமா, சந்தேகப்படுறது, நீ முன்னாடி சண்டை போய் நில்லு, நான் போடுறது. அதான்டா இவன் பிரச்சனையே. இப்ப என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் சம்பந்தமே இல்லாம மாத்திரா பாரு. வினோத், யாரு நான் டாபிக்க மாத்துறேன். ஆமா, நான் நீதான் மாத்துறேன். மாத்துற. உனக்கு என்ன? எனக்கு பிரச்சனை காரணமே அந்த பிரியா தான். இப்போ அவளால தான் எல்லா பிரச்சனையும். ஏய், அந்த பிரியாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸா தான்டா பழகுறோம். ஃபர்ஸ்ட் பேஜை திருப்பி படிச்சு பாரு.